காஞ்ச நெத்திலி வாங்கியிருந்தேன். அதை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முள்ளங்கி நல்லா சாம்பார் வச்சுட்டு காஞ்ச நெத்திலி ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டேன். சாதம் வடிச்சிட்டேன். காஞ்ச நெத்திலி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகா பொடியெலாம் போட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பசரிக்கிட்டேன். பசரிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு அதில் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு பூண்டு ஆல்ரெடி நான் சாம்பாரில் போட்டிருந்தேன், அதுவே போதும்னு விட்டுட்டேன். தாளிக்கிறதுக்கு தனியாக போட வேண்டாம், போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும், போதும்னு விட்டுட்டேன். அப்புறம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. ஸ்டவ்வில் வச்ச காஞ்ச நெத்திலியை ரொம்ப நல்லா கிளறி விட்டேன். இல்லைன்னா அடி பிடிச்சிட்டோமே. காஞ்ச நெத்திலி, ஒரு முட்டை, சாம்பார் போட்டு அவ்வளோதான், லஞ்சு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், சாப்பாடு முடிச்சாச்சு. பிரியாவுக்கும் தினேஷுக்கும் கொடுத்துட வேண்டியது தான் சொல்லிட்டு அதுக்காட்டி அடுத்து ஜாக்கிக்கு சாப்பாடு கொடுக்கணும் போட்டு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இது கலரை பசஞ்சு வச்சுட்டு பிரியாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி